Vanakkam Friends, welcome to KAMALA'S Samayalarai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள பல்ப்பை மட்டும் நம்ம இதே மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பழங்களையும் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது மேஷர் வச்சு கூட நீங்கள் இதை மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம், இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இப்போ 4 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் ப்ரெட்டு தான். இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அதை முழுகிற அளவுக்கு நம்ம அதை சேர்த்துடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ப்ரெட் எல்லாம் அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதில் எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் வந்துடும். இப்போ நம்ம இதை சைடாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரெட் இந்த நெய்யிலே நல்லா வதங்கி வரணும். இந்த பிரெட் இந்த நெய்யிலே நல்லா வதங்கி வரதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம இதில் மேஷ் பண்ணி வச்சிருந்த சப்போட்டா பழத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டே இருங்க. ஃப்ளேமை மீடியமில் இல்லைன்னா லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இன்கார்பரேட் ஆகணும் ரெண்டும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை சேர்த்த பிறகு அது நல்லா மெல்ட் ஆகும். பாருங்கள், திருப்பி ஒரு லிக்விட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ண நம்ம ஊற்றி இருக்க நெய்யெல்லாம் அது ரிலீஸ் ஆகணும். பேன்லையும் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் அந்த நெய்யெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நட்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன். இது நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதை ஹல்வாவோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான சப்போட்டா பழம் ஹல்வா ரெடி ஆகிட்டு இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருந்தது. நீங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.